தர்பியாவுடைய நிகழ்ச்சியில் சிஃபாத்துல் ஹசனா வ சய்யிஆ, அதாவது நல்ல பண்புகளும் தீய குணங்களும் என்கின்ற அந்த அடிப்படையில் சில செய்திகளை, நல்ல பண்புகளையும் அல் குர்ஆன் சொல்லக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய, அதே போல் தீய குணங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த வகுப்பில் அஸ்ஸபுரு வல் முசாபரா, அதாவது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் என்று சொல்லக்கூடிய இந்த மிக உயர்ந்த ஒரு குணம். பொதுவாக இந்த பொறுமை என்கின்ற இந்த குணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு வகையான டெஃபினேஷனை கொடுத்திருப்பார்கள். அதாவது ஒவ்வொருத்தரிடம் கேட்டால் ஒவ்வொரு வகையான வரைவிலக்கணத்தை என்ன செய்வார்கள், அந்த பொறுமைக்கு சொல்வார்கள். சில மனிதர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள், அவர்களால் முடியாத போது செய்வதற்கு பேர் தான் பொறுமை. உதாரணமாக, அவருக்கு ஒரு சோதனை வருகின்றது அல்லது ஒரு கஷ்டம் வருகின்றது, வந்ததுக்கு பின்னால் அதுக்கு எதிராக போராடுகிறார். அதில் ஏதாவது ஒன்று அவருக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று போராடுகிறார். அது முடியாத போது கடைசியாக அவர் என்ன செய்கிறார், சொல்றார், நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லது ஏதாவது ஒரு காரியம் அவருக்கு நடைபெறுகின்ற போது, அவர் எதிர்பாராத செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது, அவருக்கு அந்த விடயத்தில் எல்லா வகையான வார்த்தை பிரயோகங்களையும் அல்லது அவரிடத்திலிருந்து எல்லா வகையான, அதாவது மோசமான நிகழ்ச்சிகளும் வெளிப்பட்டதுக்கு பின்னால் கடைசியாக ஒரு நிலைக்கு வருவார். இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன், இதில் தலையிட மாட்டேன், நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படிம்பார். அப்போ இப்படி சகோதரர்களே, ஒவ்வொருவருடைய அந்த வெளிப்பாடுகளும் ஒவ்வொரு வகையான விளக்கத்தை அந்த பொறுமைக்கு கொடுக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த பொறுமைக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரைவிலக்கணம் என்பது இந்த உலகத்தில் இதை போல எந்த ஒரு மதத்திலும் என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பொறுமை என்று சொல்லக்கூடிய, சகிப்புத்தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த குணத்துக்கு என்ன செய்திருக்கிறான், இந்த நல்ல பண்புக்கு அதுக்குரிய வரைவிலக்கணை கொடுத்திருக்கிறான். அதாவது பொறுமைங்கிறது என்ன என்று சொன்னால், அதுக்கு நிறைய வார்த்தை பிரயோகங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு விஷயத்தை அவர் தடுத்துக் கொள்வது, அதன் மீது அவர் அவர் கட்டுப்பாடாக கொண்ட்ரோலாக இருப்பது, அதே போல அந்த செயற்பாட்டில் பதற்றம் இல்லாத ஒரு நிலை, ஒரு செயற்பாட்டில் பதட்டப்படுவது, அவசரப்படுவது, இப்படியான ஒரு நிலை, அல்லது கோபத்தின் மூலமாக அவர் வெளியிடக்கூடிய அந்த அதிருப்தியான விஷயங்களை வெளிப்படுத்துவதை விட்டும் அவருடைய நாவு அதே போன்ற ஏனைய உறுப்புகளையும் பாதுகாக்கிறது. இப்படி என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை, வரைவிலக்கணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் யூசுப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கூட சொல்லுகிற நேரத்தில் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்னு சொன்னால், ஃபஸபுருன் ஜமீல் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த பொறுமையை அழகான பொறுமை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த பொறுமைக்கு வரைவிலக்கணம் கொடுக்குகிறான். ஏன் அப்படி கொடுக்குறான் தெரியுமா? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு எல்லோருக்கும் தெரியும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மிக நேசத்துக்குரிய ஒரு மகனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். காணாமல் போகிறாங்க. சகோதரருடைய சூழ்ச்சியினால காணாமல் போய் கிட்டத்தட்ட சிறு வயதில் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் காணாமல் போன நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரியோரு ஊரினுடைய அரசாட்சியில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலையில் ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சியான, நல்ல அறிவு முதிர்ச்சியான ஒரு கட்டத்தில் சந்திக்கிறார். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் அந்த சம்பவத்தை பதிவு செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய மகனை நினைத்து நினைத்து அழுகிறார். அழுது அழுது அவருடைய கண் பார்வை இழந்து போகிறார். ஒரு மனிதனுடைய அந்த அழுகை அவனுடைய கண்ணை பார்வையை பறிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம யாரும் என்ன செய்திருக்க மாட்டோம், அழுது இருக்க மாட்டோம். ஆனால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் பொறுமையாக இருந்து இருந்து தன்னுடைய பார்வையே பறிபோகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவருக்கு அந்த பொறுமையினுடைய அந்த பெருமதியை விளங்க வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போலதான் இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த பொறுமைக்கு ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லுகிறார்கள். அதாவது
இது இந்த பொறுமை என்பது 3 வகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக சொல்றாரு. பொறுமையினுடைய முதலாவது வகை அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அல்லாஹ் தஆலா எந்த விடயங்களை எங்களுக்கு மார்க்கமாக ஏவலாக தந்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை ஏற்று நடப்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை நாம் செய்கின்ற போது அவைகளில் பொறுமையாக இருப்பது முதலாவது வரைவிலக்கணம். இரண்டாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுத்த விடயங்கள், ஹராம் என்று சொன்ன விடயங்கள், அப்படியான அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யாமல் இருப்பதில் பொறுமையாக இருக்கிறது. ஒரு பாவத்தை நமக்கு சில பாவங்கள் நம்ம என்ன செய்யும், நம்மை தூண்டும், இந்த பாவத்தை செய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்வதை போல இருக்கும். இந்த பாவத்தை விட்டும் தவிர்ந்திருப்பது. மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட கதிர், கதா கதிர் என்று சொல்லுகிறோம், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த கதிரை நம்ம என்ன செய்தது, அதனுடைய விதியை நம்ம ஏற்றுக்கொண்டு சில நேரம் அது நமக்கு நலவாகவும் இருக்கலாம், கசப்பாகவும் இருக்கலாம். அந்த நிலையில் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதையோ அதிருப்தியான விஷயங்களை வெளிப்படுத்துவதையோ என்னது அதை விட்டும் அவர் தன்னை தடுத்து கொள்வது, அப்படி என்று 3 வகையான இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அதே போல இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பொறுமை என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 90க்கும் அதிகமான இடங்கள் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் சில இடங்களில் அல்லாஹ் தஆலா அந்த பொறுமையோடு தொழுகையையும் இணைத்து சொல்லக்கூடிய வசனங்களையும் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். உதாரணமாக, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், உதவி தேடிக் கொள்ளுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது உள்ளச்சமுடையவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமின்களை தவிர ஏனையவர்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறான். தொழுகையை முறையாக கடைபிடிப்பதும் ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாகவே இருப்பது என்பதும் மூமின்களை தவிர மற்றவர்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டவர்களை தவிர அவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல சகோதரர்களே, இந்த பொறுமை என்பது இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குணத்தை முழுமையாக நம்ம காணலாம். இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய நபிமார்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த பொறுமை என்கின்ற பண்பு மிக பிரதிபலிக்கப்பட்ட அந்த விடயங்களை அதிகமாக சம்பவங்களை நம்ம என்ன செய்யலாம், வரலாறுகளிலே காணலாம். அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், நபிமார்கள் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நம்ம வரலாறுகளை நாம் படிக்கின்ற போது என்ன செய்கிறது, நமக்கு புரிகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது, வஜஅல்னா மின்ஹும் அஇம்மத்தை யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்து நம்முடைய வசனங்களை உறுதியாக நம்பிக்கை கொள்வர்களாக இருந்தபோது நம்முடைய கட்டளை பிரகாரம் அவர்களுக்கு என்ன செய்தோம், நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களை நாம் அவர்களிலிருந்து உருவாக்கினோம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு பொறுமையால ஒரு தலைவருக்குரிய சிறப்பு அதாவது அம்சமாக ஒரு டெஃபினேஷனாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது பொறுமை அப்படி என்கின்ற அந்த குணத்தை தான் இங்கே சொல்லுகிறான். எத்தனையோ அமல்கள் இருக்கிறது, எத்தனையோ இபாதத்துக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற போதும் இதை ஒரு வரைவிலக்கணமாக ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் இந்த பொறுமையை கடைப்பிடியுங்கள், இந்த பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று ஏராளமான வசனங்களை ரப்புல் ஆலமீன் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி தோழர்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு சொர்க்கவாசியான ஒரு பெண்மணி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சொர்க்கத்துக்கு தகுதியானவர் என்று உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரினால் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி உங்களுக்கு காட்டட்டுமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்லாங்க, நீங்கள் சொல்லுங்க, சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஒரு கருப்பு நிற பெண்மணியை என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அந்த பெண்மணியை காட்டி, அதாவது இந்த உலகத்தில் பெண்கள் தான் என்னது, சில நேரங்கள் அவர்களுக்கு வாசியாக சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, நாங்கள் பெண்கள் தானே,
பலகீனமானவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதே பெண்களை வைத்து என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு இவர்களாலும் போக முடியும் என்கின்ற அந்த விளக்கத்தையும் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொன்னார்கள் சொன்னால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி வராங்க, வந்து சொல்லாங்க, யார சொல்லலாம், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது, அடிக்கடி இந்த நோய் வரும். வார நேரத்தில் அவர் சொல்லாரு, இந்த நோய்க்காக நீங்கள் என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்க, யார சொல்லலாம்னு கேட்குறாங்க. கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு 2 தேர்வுகளை கொடுக்குறாங்க. முதலாவது தேர்வு, நீங்கள் விரும்பினா என்ன செய்வேன், உங்களுக்காக துஆ செய்வேன் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நோயை குணப்படுத்துவான், இப்படி ஒன்று சொல்லலாம். இரண்டாவது தெரிவை கொடுக்குறாங்க, நீங்கள் விரும்பினால் அந்த நோயோடு பொறுமையாக இருக்கலாம், அதுக்குரிய கூலி சுவர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் தருவான் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணி சொல்லாங்க, யார சொல்லலாம், அப்படி என்றால் நான் இரண்டாவது தேர்வை எடுத்துக்கொள்ள. என்ன தேர்வு, நான் இந்த வலிப்பு நோய் வர்ற நேரத்தில் என்னுடைய ஆடைகள் என்ன செய்கிறது, கொஞ்சம் அங்கால இஞ்சால விலகுகிறது, பிசகுகிறது, அந்த நேரத்தினுடைய மானம் என்ன செய்கிறது, பாதிக்கப்படுகிறது. அப்போ என்னுடைய நோய்க்காக நீங்கள் துஆ செய்ய தேவையில்ல, என்னுடைய அந்த ஆடை பிசகாமல் இருப்பதற்காக, விலகாமல் இருப்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்க என்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த பெண்மணியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை என்பது நோயிலும் நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும். எங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது பஞ்சம், பிரச்சனைகள், தொழில் இல்லாமல் போவது, அதாவது மரணித்து போவது குடும்பத்தில், இப்படி எல்லா விடயத்திலும் இந்த பொறுமை வெளிப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், ஒரு குணாதிசயம் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் சகிப்புத்தன்மையை கடைப்பிடியுங்கள். ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு சகிப்புத்தன்மை, இந்த பொறுமை என்பது. வராபிது, நீங்கள் உறுதியாக இருங்கள், பலகீனப்பட்டு பேசிடாதீங்க. ஒரு சோதனை வார நேரத்தில் என்ன இது நமக்குத்தான் இப்படி வரணுமா என்று துவண்டு பேசிடாதீங்க. நான் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறேன், நல்ல அமல்களை செய்கிறேன், எனக்குத்தான் இப்படி வரணுமா என்று நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இப்படியான சம்பவங்கள் ஏராளம் நடந்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அதனால் வெற்றி பெறுவீர்கள் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கனிமத்து பொருட்களை என்ன செய்றாங்க, பங்கு வச்சு கொண்டிருக்கிறாங்க. பங்கு வச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வரார். இஅதில் யா முஹம்மத் அப்படிங்கிறார். முஹம்மதே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். கோபமா சொல்றார். சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, கொஞ்சம் அந்த என்னது தடுமாறுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இப்படி சொல்லணுமா என்று கொஞ்சம் ஆத்திரப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கட்டுப்படுத்துறாங்க. இதான் பொறுமை. கட்டுப்படுத்திட்டு சொல்றாங்க, என்னது, இதை விட மிக அதிகமாக கேள்வி கேட்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய நபி, அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு என்ன செய்றாங்க, அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூர்ந்து அவங்க என்ன செய்றாங்க, பொறுமையாக இருக்கிறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதி ஓரத்தால் ஒரு மண்ணறையை கடந்து வர நேரத்தில் ஒரு பெண்மணி அழுது கொண்டு சில வாசகங்களை சொல்லிக்கொண்டு அழுகிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொல்லாங்க, பெண்ணே நீங்க பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி சொல்லா, தன்னுடைய பிள்ளை மரணிச்சு அடைக்கிருக்கக்கூடிய கபருஸ்தானம், அந்த பிள்ளையை இழந்த அந்த கவலையில நம்முடைய பாஷையில சொல்வதாக இருந்தால் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க. அந்த பெண்மணி சொல்லாங்க. பின்னால அந்த பெண்மணி கேள்விப்படுறாங்க, இப்படி சொன்னது அல்லாஹ்வுடைய தூதரை தான் நீங்கள் இப்படி சொன்னீர்கள். அந்த பெண்மணிக்கு உணர்த்தப்பட்ட நேரத்தில் அந்த பெண்மணி கவலைப்படுறார். கவலைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க, வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. யார் சொல்லலாம், நீங்க தான் வந்தீங்க என்பதை நான் தெரியாமலே என்ன செஞ்சிட்டேன், கதைச்சிட்டேன், யார சொல்லலாம், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல என்ன செய்றாங்க, அந்த பெண்மணிக்கு சொல்லுகிறார்கள், பொறுமை என்பது என்ன தெரியுமா, கை சேதப்பட்டதுக்கு பின்னால் வர்றதுக்கு பேர்ல பொறுமை.
நீங்கள் அந்த நேரத்தில் நமக்கு என்ன துன்பம் ஏற்படுகிறதோ அந்த இடத்துல மேற்கொள்வதற்கு பேர் தான் பொறுமை. சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் சில தவறுகளை செய்வாங்க. அந்த தவறுகளுக்காக நம்ம அடிச்சிடுவோம், உடனடியாக அடிச்சுட்டு பின்னால் கூப்பிட்டு என்ன செய்வோம், பிள்ளைகளோட அன்பை காட்டுவோம். நம்ம இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லி காட்டுறது, இது போல நிறைய சம்பவங்கள் நடக்கலாம். மனைவிக்கு அதே மாதிரி நடந்து கொள்வோம். நாங்கள் சில நேரங்கள் எங்களுடைய பக்கத்து வீட்டார்களிடத்தில் அப்படி நடந்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை என்பது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்து கொள்வது. நமக்கு யாராவது கஷ்டம் கொடுக்குறாங்க என்று சொன்னால் அதை நம்ம சகித்து கொள்வதும், அதற்கு எதிராக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய நிலை இருந்தும் அதை நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறார்கள், ஒரு தடவை உண்மையான முஜாஹித் யார் தெரியுமா, உண்மையான போராளி யார் தெரியுமா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவனுக்கு கோபத்தை வெளிப்படுத்துவதற்குரிய எல்லா சந்தர்ப்பமும் இருந்து, அவனுக்கு கோபத்தை வெளிப்படுத்துவதற்குரிய எல்லா சந்தர்ப்பமும் இருந்து அந்த நேரத்தில் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்கிறானே அவன்தான் உண்மையான போராளி வீரன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் வரலாறுகளை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். குழந்தை இல்லாமல் இருந்த நபிமார்கள் என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அடங்குவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை எப்போ கிடைக்கிறது, தள்ளாடக்கூடிய பருவத்தில். மனைவி கேட்குறாங்க, இந்த நிலையில எனக்கு பிள்ளை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கட்டம் வரும் இந்த வரைக்கும் என்றால் எவ்வளோ முதுமையாக இருந்திருப்பாங்க. நரையை அடைந்ததுக்கு பின்னால அது வரைக்கும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாகவே இருக்கிறார். இப்படி சகோதரர்களே, எல்லா காரியங்களிலும் நாங்கள் இப்படி நபிமார்களுடைய நல்ல மனிதர்களுடைய அந்த முன்மாதிரியை நம்ம பார்க்கலாம். அதே போலதான் இந்த உலகத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த தோழர்களும் செய்த பொறுமைகள் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இலேசாக நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கும் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை திட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் ஹிஜ்ரத், அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் அழைப்பு பணி செஞ்ச நேரத்தில் நீங்கள் சந்தித்த மிக மோசமான ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு கசப்பான ஒரு நிகழ்வை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாயிஃபுடைய அந்த அந்த பிரச்சாரத்தை சொல்லாங்க. அவங்க போன நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பம், சின்ன பிள்ளைகளை வைத்து கல்லால் அடித்தார்கள், தூசண வார்த்தைகளால் சொன்னார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எவ்வளவுக்கு முடிவு அவ்வளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, அல்லாஹ் தஆலா ஆத்திரப்படுகிறான், என்னுடைய தூதருக்கு இப்படி நடக்க வேண்டுமா என்று ஆத்திரப்பட்டு அல்லாஹ் தஆலா அந்த வானவர்களை 2 வானவர்களை அனுப்புகிறான். மலைகளுக்கு பொறுப்பான அந்த வானவர்களை அனுப்பி அல்லாஹ் தஆலாக்கு நீளமான சம்பவம். அந்த அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க விரும்பினா இந்த மக்கள் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா, அப்படி அந்த மலைகளுக்குள் நசுக்கி அப்படி இல்லாமல் அழித்து விடுவான் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல என்ன செய்றாங்க தெரியுமா, நம்மண்டா என்ன செஞ்சிருப்போம், உடனே இவங்களை என்ன செய்யுங்க, ஊரை விட்டு ஒட்டக்கிறக்குங்க அல்லது அழிச்சு நாசமாக்குங்க, இதான் நம்முடைய வார்த்தைகளாக இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அப்படி எதுவுமே செய்யலை, பொறுமையாக இருந்தாங்க. அப்படி செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்கள். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த பகுதிகள் இன்றைக்கு என்ன செய்கிறோம், ஈமானி எழுச்சி பெற்ற பகுதிகளாக, அல்லாஹ்வுடைய அந்த தேசம் பொருந்திய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக தாயிஃப், மதீனா போன்ற இந்த பகுதியில் பார்க்குறோமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாம் இந்த பொறுமையினுடைய வெளிப்பாடு என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லாங்க. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த பொறுமை என்பது அதாவது பொறுமையாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாகும். பொறுமை என்பது அவரே தான் என்ன செய்யணும், பொறுமை செய்யணும். இப்போ எனக்கு ஒரு கோபம் ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் நான் தான் என்ன செய்ய வேண்டும், பொறுமை செய்ய வேண்டும். அதே போல சகிப்புத்தன்மை என்பது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய இடங்கள்ல ஒரு சில நேரம் என்ன செய்வார்கள், சில மனிதர்கள் சமூகத்தில் நல்ல பெயரை பெற்றிருப்பாங்க, நல்ல மனிதன் என்கின்ற என்னது, நல்ல செலவு செய்யக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர் என்கின்ற இந்த பண்பை பெற்றிருப்பார்கள். ஆனால் சில இடங்கள் என்ன செய்வாங்க, அப்படியே அவர்களுடைய அந்த
அந்த கோபம் வெளிப்பட்ட நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு பேர் வரும், என்ன தெரியுமா? நல்ல மனிதர் தான், ஆனால் என்ன செய்ய மாட்டார், கோபம் வந்து அவருடைய வார்த்தைகளை பார்க்க முடியாது அப்படிம்பாங்க. அப்ப இப்படியான வரைவில் இருக்கிறத சொல்வார். அப்படியான இடங்களில் வந்து தன்னுடைய எதிர்த்தரப்பார்களோடு அவர்கள் போராடுவது, இந்த சகிப்புத்தன்மையை அவர்கள் எப்படி மேற்கொள்வார்கள் என்று சொன்னால், கோபமான வார்த்தைகளை பேசுவது, அவர்களை திட்டுவது போன்ற இப்படியான வார்த்தைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இதுக்கு என்னது ஒரு வரைவிலக்கணமாக இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை விரும்பி விட்டால், நேசித்து விட்டால் அவர்களை அதிகமாக சோதிப்பான். ஃபமன் சபர ஃபலஹு சபர், அதாவது அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பொறுமைக்குரிய கூலியை அந்த மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதே போல வமன் ஜஸிஅ ஃபலஹுல் ஜஸா, அதாவது யார் அந்த பொறுமையை இழந்து தன்னுடைய கொண்டோல் இல்லாமல் மீறி போகிறார்களோ, எல்லை மீறி போகிறார்களோ, அப்படியான மக்களை, அதாவது அதனுடைய விளைவுகள் அவர்களுக்கு இருக்கிறது, அதை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையையும் என்னது நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா என்னது பொறுமையை கொண்டே நம்மை அடைய வைத்தான் என்று சொல்வார்களா. அவருடைய வாழ்க்கையுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா பொறுமையை கொண்டே அடைய வைத்தான் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக அவர் செயற்பட்ட விதம், அதே போல இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்ததுக்கு பின்னாலும் அவர்கள் நிறைய இடங்களில் கொண்ட்ரோல் பண்ணி கொண்ட சம்பவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதன் அவனுக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால் ஒரு கட்டமாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும். இஸ்லாம் என்று வந்ததுக்கு பின்னால் முழுமையாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அந்த பண்புகள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல சகோதரர்களே, இந்த பொறுமை என்பதற்கு பல வகையான நன்மைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையில் எப்படி பொறுமை காக்கிறார்கள் என்று சொன்னால், இபாதத்துக்களிலும் முன்மாதிரியாக என்ன செய்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்குறாங்க. அந்த நின்று வணங்குற நேரத்தில் கால் பாதங்கள் வீங்கி புடைத்து போகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலைப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இப்படி கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆயிஷாவை நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று அந்த இபாதத்துக்களிலும் கூட சிரமங்கள் ஏற்படுகின்ற போது, வணக்கங்கள் செய்கின்ற போது கூட சில நேரங்கள் நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளில் பொறுமை காக்க வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரம் நம்முடைய பெண்மணிகள் அதிகமானவர்கள் இந்த பொறுமையை இழந்ததன் விளைவாக நிறைய பின்விளைவுகளை சந்தித்த வரலாறுகளை நம்ம செய்யலாம். நம்முடைய பகுதிகளில் பார்க்கலாம். ஒரு நோய் ஏற்படுகின்ற வரைக்கும் நம்முடைய பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, நியூட்ரலில் போயிட்டு கொண்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு நோய் வந்துட்டு என்று சொன்னால் அவர்கள் தடுமாறக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லாத வழிமுறைகளை மருந்தாக தேடி பெறக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். படைப்பினங்களை நோக்கி நம்முடைய பெண்மணிகள் விரையக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். அப்போ ஒரு நோய் வருகின்ற போதும் நாம் பொறுமை காக்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய ஏனைய பலாய் முசீபத்துக்களின் போதும் பொறுமை காக்க வேண்டும். பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறந்ததையே கொண்டு வரும் என்கின்ற அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொறுமை என்பது ஒரு போதும் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தராது. பொறுமையாக இருக்கக்கூடிய மக்களை சமூகத்திலும் என்ன செய்யப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் நம்ம இஸ்லாமிய வரலாற்றை நாம் படிக்கின்ற போது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எங்களுக்கு அதன் மூலமாக படிப்பினை தருகிறான். வஜஅல்னா மின்ஹும் அஇம்மத்தை யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு வகானு பிஆயாத்தினா யூகினூன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், அவர்கள் இப்படி பொறுமையை கடைபிடித்ததன் விளைவாகத்தான் நல்ல தலைவர்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று என்ன செய்கிறான், ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போலதான் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகிறது. அதாவது
வபஷிரி சாபிரின், நபியே நீங்கள் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் கூலி வழங்குகிறான் தெரியுமா? அவர்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துக்களில், கஷ்டங்களின் போது அவங்க சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே வாழ வந்தவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்பி போக வேண்டி இருக்கிறது என்று பொறுமையாக இருந்து கொள்வார்கள். இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய ரஹ்மத்தும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று இந்த பொறுமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படியான அழகான ஒரு வரைவிலக்கணத்தை ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே போல நம்ம பார்க்கலாம், ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுலி வலா தஸ்தஅஜில் லஹும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்முடைய தூதர்கள்ல உறுதியாக இருந்தவர்கள், உறுதிமிக்க அந்த தூதர்மார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பொறுமையாக இருந்ததை போல நபியே நீங்களும் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதற்கு முன்னாலேயும் நம்முடைய தூதர்கள் பொறுமையாகத்தான் இருந்தாங்க, அதே போல நீங்களும் பொறுமையாக இருங்கள். வலா தஸ்தஅஜில் லஹும், நீங்கள் அவங்களுக்காக அந்த மக்களுடைய விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு அழைப்பு பிரச்சாரங்கள் செய்கிற நேரத்திலேயே, அந்த அழைப்பு பிரச்சாரங்கள் அந்த தாவா பணி செய்கிற நேரத்திலேயே பொறுமை இல்லாத செயற்பாடுகளை பார்க்கிறோம். மக்களுடைய புரிந்துணர்வுகளுக்கு, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நிலைகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலாயிக்கல்லதீன யுதூன அஜ்ரஹும் மர்ரத்தைனி பிமா சபரு, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு 2 மடங்குகள் 2 தடவைகள் கூலிகள் வழங்கப்படும். அதாவது இந்த உலகத்திலும் அவர்களுக்கு அந்த பொறுமைக்குரிய பலனை அனுபவிப்பார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு சொர்க்கமாக அந்த கூலி வழங்கப்படும் என்கின்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படியான செய்திகளை என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பத்ருடைய யுத்தம் இருக்கிறதே, இந்த பத்ருடைய யுத்த களத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது 5000 மலக்குமார்களை கொண்டும் நாம் என்ன செய்வோம், உங்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்கின்ற செய்தியை ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இந்த பொறுமை என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரசாத, ஒரு வாழ்வினுடைய ஒரு அழகான ஒரு பிரகாசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் வாழ்க்கையில் பொறுமையில், அதாவது உச்சகட்டத்தை அடைந்துதான் அவர்கள் இந்த சாதனைகளை அடைந்திருக்கிறார்கள், அதற்குரிய கூலிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை இப்படி ஏராளமான சம்பவங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதே போலதான் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், இந்த பொறுமைக்கு கூலி என்பது அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா, கணக்கே கிடையாது. இப்போ சில அமல்களுக்கு இன்ன கூலி என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி இருக்கும், வரையறுத்திருக்கும். ஆனால் இந்த பொறுமை என்கின்ற இந்த விடயத்துக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கூலி வழங்குகிறான், பிகைரி ஹிசாப், அதற்கு எந்த ஒரு அளவும் கிடையாது. அப்படி அல்லாஹ் தஆலா இந்த பொறுமை என்கின்ற தன்மையை எங்களுடைய வாழ்க்கையோடு மிக பின்னி பிணைந்ததாகவும், அதே நேரத்தில் இந்த பொறுமையோடு இருப்பதென்பதை மிக ஒரு சோதனையான ஒரு விடயமாகவும் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கியிருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த பொறுமை என்கின்ற அழகிய குணத்தை, இந்த சகிப்புத்தன்மை என்று சொல்லக்கூடிய அழகான இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய வெளிப்பாடுகள் சமூகத்தில் பிரதிபலிக்கும், அதே போல சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பெயரை நமக்கும் உருவாக்கும். அதே போல் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை, சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த பொறுமையை கடைபிடித்து சாலிகான மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.